ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு மேலே ஆசை இருக்கும். அது மாதிரி ஒரு சில பேருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரெப்புடேஷனோடு இருக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும். அதை எப்படி அச்சீவ் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஃப்ரெஷராக இருக்கும் அப்படின்னா இன்னும் நம்ம கையில் சாலிடாக 1 இயர் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் December 20 தான் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக படித்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளால் முடியும் அப்படின்றத நம்ம நம்பினா தான். மற்றவங்கள நம்ம எப்போயுமே நினைக்கக்கூடாது, நம்மளை நம்பணும். யார் உங்களை சுற்றி உங்களால் முடியாது, இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் முடியும். நம்பி நம்ம படித்து கண்டிப்பாக நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம என்றைக்குமே லூஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருக்கோம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலபஸ். இது எல்லாருமே சொல்கிறது தான். சிலபஸ் அப்படின்றது பிளேஸ் அ மேஜர் ரோல். ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ இருக்க சிலபஸில் இப்போ 2025க்கு சேஞ்ச் பண்ண சிலபஸில் எந்த போர்ஷன்லேருந்து எந்தளவு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்ற வரைக்குமே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சிலபஸ் அனலைஸ் பண்ணால் தான் நம்மளால் நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அண்ட் தென் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம அதை சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிறத விட ஹார்ட் காப்பியாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் ஸ்கூல் புக்ஸ் நம்ம தரவு பண்ணியிருந்தாலே நம்மளால் ஒரு 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். நிறையா அவுட் சோர்ஸ்லேருந்து தான் இப்போ கேட்குறாங்க. பட் ஒரு 80% அப்படின்றது ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் இருக்குது. நமக்கு இப்போ சமச்சீர் கல்வி புக்கு 6th to 10th தமிழ், சயின்ஸ், சோஷியல், இதுவும் 11th 12th சிறப்பு தமிழ், எத்திக்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இந்த புக்ஸ் நமக்கு நியூ புக் அண்ட் தென் ஓல்டு புக் ரெண்டுமே கிடைச்சா பெஸ்ட்டு. அதில் நியூ புக் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் தென் நியூஸ் பேப்பர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். நம்மளோட ஜாப் கிடைக்கிறதும் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். புக்ஸ்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படின்றது நிறையா பேரால் அட்டன் பண்ண முடியும். பட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம எந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு ஜாப் கிடைக்கிறது அப்படின்றது பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு சாலிடாக 1 இயர் இருக்குது. ஸோ அதில் 250 days ஃபுல் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற ஸ்டடி பிளானும் 100 days ரிவிஷன் சேலஞ்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது டே 1 டிசம்பர் மாதம் 17 ஸ்டார்ட் ஆகி டே 250 ஆகஸ்ட் 22 முடியுது. இதோட மொத்த போர்ஷன் தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்னு எல்லா போர்ஷன்ஸுமே இதுக்குள்ளே கவர் ஆகிடும். மேக்ஸ்லேருந்து எல்லாமே. அண்ட் தென் நமக்கு 100 days ரிவிஷனுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் இந்த டைம் கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்ற ஹோப் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டே 1லேருந்து என்னோட ஸ்டடி பிளான் 250 days வரைக்கும் எப்படி இருக்க போகுது, 100 days ரிவிஷன் சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லோரும் படிங்க. எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஃபேமிலி பார்த்துட்டு எல்லாருமே படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கும் படிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு 250 days இருக்குது. போர்ஷன்ஸ் கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணி தரோவாக இருக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே நமக்கு இந்த இயர் இருக்குது. ஸோ நம்ம இந்த இயர் மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே நல்லா படிக்கலாம். ஆல் த பெஸ்ட். அண்டில் தென் ஸ்டே டியூன். டாடா, பை பை.